காலராத்திரி 3 உக்லி என்கிற ஊர்ல பேய்க்கு பயந்து சில பேர் அவங்களோட வீட்ல ஒளிஞ்சிருப்பாங்க. சுரேஷோட வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லாததால அவனோட வீட்டுக்குள்ள எல்லா பேய்களும் போக ஆரம்பிக்குது. அப்படி பேய்கள் நுழையறத பார்த்த நவீன் மற்றும் ரவி ரொம்பவே பயப்படுறாங்க. அங்கிள், அந்த பேய் எங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு அங்கிள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நவீன், பயப்படாத. இன்னைக்கு உன் குடும்பத்தை காப்பாத்துறது அந்த கடவுள் கையில தான் இருக்கு. இதெல்லாம் என்னாலதான், என்ன மன்னிச்சிருங்கப்பா. இன்னொரு பக்கம் சுரேஷோட வீட்டுக்குள்ள போன பேய்ங்க ஜனங்கக்காக தேடிக்கிட்டு இருக்கோங்க. அதே நேரத்துல சுரேஷ் அவங்க பொண்ணாகிய ரம்யாவோட சேர்ந்து ரூமுக்குள்ள ஒரு மூலையில ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனா வெளிய தேடிட்டு இருந்த பேய்களுக்கு ஜனங்க கிடைக்காததால அவங்க ரொம்பவே கோவமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லா பொருட்களும் போட்டு ஒடிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பேய் ரூமோட கதவை திறக்கலாம் அப்படின்னு போகிற நேரத்துல சரியா அவங்களுக்கு சோஃபா பின்னாடி யாரோ இருக்கிறது தெரியுது. அதுக்கப்புறமா எல்லாருமே டைவர்ட் ஆகி அந்த சோஃபா பின்னாடி போய் பாக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கும். அப்ப பேய்ங்க அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வெளிய போறாங்க. அப்படி அந்த பேய்ங்க வெளிய கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அவங்கதான் பத்மா. இன்னைக்கு நமக்கு செம்மையா வேட்டை கிடைச்சிருக்கு. மாதவனுக்கு நரகத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் சாகடிக்கிறோம். ஆனா எனக்கு நீங்க சொல்றபடி நடக்காதுன்னு தோணுது. இன்னைக்கு உங்க இடத்துல எவ்வளோ பேய் இருக்குன்னு பாரு. உன் வாழ்க்கையில் நீ இவ்ளோ பேய ஒரே இடத்துல பாத்திருக்கியா? இவ்ளோ கொடூரமா பாத்திருக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லி அந்த பேய் பத்மா கிட்ட போய் பத்மாவை பயம்படுத்துற மாதிரி சில செயல்களை செய்யுது. இதெல்லாம் பார்த்த பத்மா பயப்படாம சிரிக்க ஆரம்பிக்கிறா. யார் நீ உள்ள வராத. யார் நீ உள்ள வராத. பயப்படாத, நாங்க உங்களுக்கு உதவதான் வந்திருக்கேன். நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா? உங்களுக்கு வெளியில இருக்கிற பேய பத்தி தெரியுமா? நான் சொன்னபடி நீங்க நடந்துகிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன பண்ணணும்? நீங்க போய் ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க. மிச்சது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்பவே உன் ஆணவத்தை நான் அடுக்கிறேன் பாரு. ஆனா நான் உன்னோட தலையை இல்லாம ஆக்கிடுவேனே. உடனே அவளோட உடலை துண்டு துண்டா வெட்டி போடுங்க. அப்ப பத்மா சடனா அவளோட ரூபத்தை மாத்திக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அந்த பேய்ங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் பேய்ங்க பத்மாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. பத்மா கூட அவங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதே மாதிரி நடந்துட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரவிக்கு ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப நேரமா ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்த சுரேஷ் அவனோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு வெளிய வந்து நிக்கிறான். அங்க பத்மா பேய்களோட போராடுறத பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அதுக்குள்ள வெளிய அவங்க அப்பாவையும் அப்புறம் தங்கச்சிய பார்த்த நவீன் சீக்கிரமா வெளிய ஓடி வரான். அவன் பின்னாடி ரவி கூட ஓடி வராரு. அப்ப அவங்க எல்லாரையும் கவனிச்ச அந்த பேய்ங்க அவங்களும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகுதுங்க. அப்புறம் அவங்க அதுக்கெல்லாம் பயந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நீ தனியா வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் தனியா வந்தேன்னு யாரு சொன்னா? அது கேட்ட உடனே அந்த பேய் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அப்ப ஒரு அம்பு காத்துல வேகமா பறந்து வந்து ஒரு பேய்க்கு போய் குத்திக்குது. அதுக்கப்புறம் பேய் கீழே விழுந்துடுது. ஆனா அந்த அம்ப விசிறியது வேற யாரும் இல்ல, அவரு காருக்ஷா. யார் நீ? இனியும் யோசிக்காத, உன் வேலையை முடி பத்மா. நவீன், வேகமா போ. பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே பயத்துல அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பேய்ங்க மட்டும் அவங்கள துரத்துறத நிப்பாட்டவே இல்ல, பின்னாடியே ஓட ஆரம்பிக்குதுங்க. அப்ப வேகமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்களால ஓட முடியாம நின்னுடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதே நேரத்துல அந்த பேய்ங்க கூட வந்து அவங்க கிட்ட நின்னுடுது. அப்ப சுரேஷ் குழந்தைங்களை பிடிச்சுக்கிட்டு, உனக்கு வேணும்னா என் உயிரை எடுத்துக்கோ, இவங்க எல்லாத்தையும் விட்டுரு. நான் யாரையும் விட மாட்டேன். உங்க எல்லார் உயிரும் எனக்கு வேணும். எல்லாரும் ஒன்னா சாவுங்க. இல்ல, தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சுரேஷ் கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது பேய்ங்க அவங்க கிட்ட வர ஆரம்பிக்குது. அப்புறமா மறுபடியும் காத்தடிக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த பேய்களுக்கு ஏதோ பேப்பர் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பார்க்கும்போது அங்க கீழே ஒரு புக் கிடைக்கும். அந்த புக்ல இருக்க பேஜஸ் காத்துக்கு ரொம்பவே சத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன புக் அப்படின்னு சொல்லி ஒரு பேய் கிட்ட போய் பாக்குது. அந்த புக் க்ளோஸ் ஆயிடுது. அது மேல இந்திராவதி அப்படின்னு எழுதிருக்கும். அட, இது ஏதோ ஒரு பைத்தியக்கார புத்தகம்.
அத தூக்கி போட்டு இங்க வா, நம்மளுக்காக உணவு காத்துக்கிட்டு இருக்குடா. இந்திராவதியா? அப்புறம் அந்த பேய் அவன் கையில இருந்த அந்த புக்க தூக்கி போட்டுடுது. அந்த கீழே விழுந்த புக்ல இருந்து ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆன உடனே அதுல இருந்து இந்திராவதி வெளியே வரா. அந்த நேரத்துல வேற பேய்ங்க இந்திராவதிய பார்த்து, யார் நீ? எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க? நான் இந்த இடத்துக்கு புதுசா வந்தவ, என் பேரு இந்திராவதி. நீங்க இவங்கள தொடக்கூடாது, தூரமா இருந்தா உங்களுக்கு நல்லது. என்ன, நீ இந்த மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கியா? ஒரு தடவை யோசிச்சு பாத்துக்கோ. இவங்களை யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நல்லா சாப்பிட்டு கிளம்பு. என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு யோசிச்சுதான் வந்திருக்கேன். அப்ப நான் உன்னை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேய்ங்க அவங்கள அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுரேஷ் அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அதே நேரத்துல நவீன்க்கு அடிபட்டதால அவங்க அப்பாக்கு தாங்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் அவனை பக்கத்துல இருக்க ஒரு கல்லு மேல உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் பையனோட கையில ரத்தம் வர்றதால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன் உதவி ஏதாவது தேவையா? நீங்க யாரு? நான் ஒரு டாக்டர், என் பேரு சூரிய பிரதாப் அப்படின்னு சூர்யா பேசி அதுக்கப்புறம் நவீன் கைக்கு அடிபட்டத பாக்குறாரு. அதுக்கப்புறம் சூர்யா அந்த புண்ணை கிளீன் பண்ணி கட்டு போடுறாரு. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு அவங்க யாருக்குமே எதுவுமே புரியாது. நீங்க அந்த பேயை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டீங்க இல்லையா? நீங்க இனிமே பயப்படாதீங்க, அந்த பேய் உங்களை எதுவும் பண்ணாது அப்படின்னு சூர்யா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க நேரத்திலேயே ஒரு பேய் அவங்கள நோக்கி வருது. அத பார்த்து ஜனங்க எல்லாம் ரொம்ப பயந்துடுறாங்க. ஆனா சூர்யா மட்டும் சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த பேய் கரெக்டா அவங்க கிட்ட போகிற நேரத்துல ஏதோ ஒரு சக்தி வந்து அந்த பேயை சுத்திக்குது. அந்த வேலைய பண்ணது பத்மா. உடனே அந்த பேய பத்மா அவங்க பக்கம் இழுக்கிறாங்க. அந்த நேரத்துல காருக்ஷா அத அழிச்சிடுறான். அப்படி நல்லதுக்கு மற்றும் கெட்டதுக்கு நடுவுல ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல நிறைய சக்திகள் பேய்க்கு வந்ததால காருக்ஷா மற்றும் பத்மா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இத சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த டாக்டர் நமக்காக தானே வந்திருக்காரு, அப்புறம் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நீ பேசுறத நிறுத்து, அந்த பேய்களை எல்லாமே அழிக்க பாரு. இந்தாங்க இந்த பேக் புடிங்க, நான் திரும்ப வர வரைக்கும் வச்சுக்கோங்க, சரியா? அப்புறம் சூர்யா அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 4 பேரும் சேர்ந்து எல்லா பேய்களையும் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்க மந்திர கட்டிய பயன்படுத்தி அவர் அங்க இருக்க ஒரு பேய பஸ்மமாக்கிடுறாரு. அப்புறம் இந்திராவதி ஒவ்வொரு பேயா காத்துல மேல எழுப்பி அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேயா அழிக்க ஆரம்பிக்குது. அப்படி அவங்க வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருமே சேர்ந்து சுரேஷ் இருக்க இடத்துக்கு வராங்க. அப்ப நவீன் அவங்க அம்மா பத்தி சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து அவங்க அம்மா இருக்க இடத்துக்கு போறாங்க. அவங்க போய் சுமதிய மீட் பண்ண உடனே சுமதி அவங்க மாமா இறந்து போன விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, இருந்தாலும் நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கேசவராவ் வந்து எங்க கிட்ட உதவி கேட்டாரு. அந்த பேய்களை பத்தி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த பேய்களை அழிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். என்னால இதெல்லாம் நம்ப கூட முடியல. நீங்க எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா கேசவராவ் இப்ப இறந்து போயிருக்க மாட்டாரு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. நீங்க இல்லன்னா கண்டிப்பா இன்னைக்கு நாங்க எல்லாரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து இருக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு நன்றிய தெரிவிக்கிறாங்க. அப்ப ரம்யா, நீங்க எங்களை காப்பாத்த வந்த சூப்பர் ஹீரோஸா? இல்ல, எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. சரி, உங்களை என்னன்னு கூப்பிடணும்? கோஸ்ட் ஹண்டர்ஸ். அவங்க எல்லாரோட பேரு கேட்க ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கோஸ்ட் ஹண்டர்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் போக போக இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ் எந்த மாதிரியான கெட்ட சக்திகளை அழிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். For more horror stories, please subscribe our channel.